கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தர் பிரியமானவர்களே, இன்று நாம் காயங்கள் என்ற தலைப்புல பார்க்க போறோம். அதற்காக நாம் எடுத்திருக்கிற வேத வசனம் 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 3 வசனம் 4 வசனம். இந்த வசனங்கள்ல பார்க்கிறோம், தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பேர் என்னன்னா சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவர். அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். தேவனுக்கு கொடுக்கப்பட்ட பேரு எல்லா விதமான ஆறுதல், சகல விதமான ஆறுதல், கம்ஃபர்ட் பண்ணுகிற ஒரு தேவன். அவர் தான் எங்களை கம்ஃபர்ட் பண்ணுகிறார், அவர் தான் ஆறுதல் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனா அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும், ஒழுங்காக வேதம் வாசித்து ஜெபித்து சபைக்கு போய் ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும் அநேக காயங்கள் ஆறாமல் இருக்கிறது. இந்த காயங்கள், மனதில் இருக்கிற துக்கங்கள் நீங்காம இருக்கிறதுக்கு காரணம் 1000 இருக்கலாம். ஆனா அந்த காயங்கள் ஆறாமல் இருப்பதற்கு வேதம் இடம் கொடுப்பதில்லை. அது எப்படியாக இருக்கலாம், மனிதர்களா இருக்கலாம், ஒரு இழப்பா இருக்கலாம், இல்லை ஏதோ திருமணத்தில் ஏற்பட்டு இருக்கிற கசப்பான நிகழ்வுகளா இருக்கலாம், நம்முடைய தொழிலிலே ஏற்பட்ட தோல்விகள், இல்லை வேலையில் ஏற்பட்டிருக்கிற துரோகங்களாக இருக்கலாம், மற்ற மனிதர்களுடைய பேச்சு, நடவடிக்கைகள், கிரியைகள், வார்த்தைகள் நம்மை காயப்படுத்தி இருக்கலாம், நம்ம அவமானப்படுத்தி இருக்கலாம், இல்லைன்னா நம்முடைய சொந்த தவறுனாலே இந்த நடந்துருச்சு அப்படின்னு நம்ம மேலேயே நம்ம துக்கப்பட்டுக்கிட்டு காயங்கள் ஆறாமல் நம்மை நாமே மன்னிக்காமலும் இருந்து கொண்டு இருக்கலாம். இல்லை எதுவுமே நடந்திருக்காது, ஆனால் இதுதான் காரணம் என்று நம்முடைய மனதிலே ஏற்பட்டிருக்கிற கற்பனையாகவும் துக்கங்கள் இருக்குது. 1000 காரியங்கள் இருக்கு. எல்லா விதமான துக்கங்களும் நியாயமான துக்கங்கள் என்று வேதம் சொல்லுகிறது இல்லை. சில துக்கங்களை வேதம் அங்கீகரிப்பது இல்லை. ஆனா துக்கம் என்பது தவறு என்பதை சொல்லவில்லை. ஏன்னா 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 10 வசனத்துல பார்க்கிறோம், தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது, லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, 2 விதமான துக்கம் இருக்கு. ஒன்று தேவனுக்கேற்ற துக்கம்னு ஒன்று இருக்கான், இன்னொன்று லௌகீக உலக சம்பந்தமான ஒரு துக்கம் இருக்கான். நாம் உலக சம்பந்தமான துக்கம் உடையவர்களா இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அப்படிப்பட்ட துக்கம் மரணத்தை உண்டாக்குகிறதா. சரீரபரமான மரணமா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய மரணமா இருந்தாலும் சரி, இது உண்டாக்குகிறது. டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க, மனுஷனுக்கு சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், வியாதிகளுக்கு 90% மேலான காரணம் மனதில் இருக்கிற உளைச்சலும் காயங்களும் வேதனைகளும் தான். அந்த மைண்டில் இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த காயங்கள் தான் சரீரத்தில் காணப்படுகின்ற வியாதி, மரணத்துக்கு காரணம். அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த மன்னிக்காத இந்த கசப்புகள், வைராக்கியங்கள், விரோதங்கள், மன்னிக்க முடியாத தன்மை என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையும் சேதப்படுத்துகிறதா இருக்கிறது. நம்ம ஒரு தப்பு செய்யும் போது அதை குறித்ததான ஒரு துக்கம் உண்டாகி, இல்லைன்னா ஒருத்தர் மரிக்கும் போது ஒரு துக்கம் உண்டாவது இயல்புதான். ஆனா அந்த துக்கம் நிரந்தரமாக இருக்கக்கூடாது. தெசலோனிக்கே சபைக்கு பவுல் சொல்லுகிறார், நீங்க மற்றவர்களை போல நீங்க துக்கித்து இராமல் நீங்க ஒருத்தர் ஆறுதல் செய்யணுமா. எப்படின்னா, பரலோகத்திலிருந்து இயேசு வருவார் என்பதை எடுத்து காண்பித்து, இந்த பிரிவு கொஞ்ச நாள் தான், தேவனோடு அவர் வரும்போது நீங்க அவரை சந்திப்பீர்கள், மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு நாமும் அவரோடு எழுந்து என்றென்றைக்கும் அவரோடு கூட இருக்க போகிறோம், அந்த நித்திய வாழ்வை காண்பித்து தேற்ற வேண்டும் என்பதை அங்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். தேவனுக்கேற்ற துக்கம் சில இடங்கள்ல உண்டு. அப்படி அந்த விதமான துக்கம் என்னத்தை உண்டாக்கும்னா, மனம் திரும்புதலை உண்டாக்கி ரட்சிப்பை உண்டாக்குகிறதா இருக்குமா, அது கொஞ்ச நாள் தான் இருக்கணும். அந்த துக்கம் அது ரட்சிப்பாய் மாற வேண்டும், மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நிறைவையும் உண்டாக்குகிற ஒரு கிரியையா இருக்க வேண்டும். லௌகிக துக்கம் நன்மையை உண்டாக்காது, அது மரணத்தை உண்டாக்கும். அதனால முதல்ல இந்த காயங்கள் மாறாமல் இருந்தா, அந்த காயங்கள், அந்த துக்கம் அது நியாயமானதானா, வேதம் அதுக்கு அனுமதி கொடுக்கிறதா என்பதை பாருங்க. அது லௌகீக துக்கமா இருந்தா அதை நம்மை விட்டு எடுத்து போட வேண்டியது முக்கியமான ஒரு உடனடி தேவையா இருக்கிறது. 2வது என்னன்னா, சகல ஆறுதலின் தேவன் நம்மோடு இருக்கும்போது அது எப்படி நாம் ஆறுதல் பெறாமல் இவ்வளவு நாள் வாழ முடியும்? நிறைய நேரத்துல துக்கம் இருக்கிறது, இல்லைன்னா இந்த காயங்கள் ஆறாமல் இருக்கிறதை நாம் ஒத்துக்கொள்ளாமலே வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறது. தாயார தெரியும், ரொம்ப மற்றவர்களுக்கு உதவி செய்கிற, ஊழியம் செய்கிற ஒரு அன்பான தாயார்.
ஒருத்தவங்களுக்கு உதவி அப்படின்னு கேள்விப்பட்டா உடனடியாக முதலாளாக இருந்து உதவியும் பணிவிடையும் செய்து தேவனுடைய வார்த்தையையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு தாயார், அன்பான தாயாராக இருந்தாலும் அவங்க இருதயத்தில் காயங்கள் இருக்கு. அவர்களுடைய சகோதர சகோதரிகள், உலகத்தார், மற்ற எல்லாரும் ஏமாற்ற காரியங்கள் இருக்கிறபடினால அது எங்கே வெளிப்படுது தெரியுமா? அவங்க 1000 நன்மைகளை செய்தாலும் அவர்கள் வாயின் வார்த்தைகளில் கசப்பு காணப்படும். மற்றவங்களை அந்த வாயின் வார்த்தைகள் மற்றவங்களை காயப்படுத்துகிறதா இருக்கு. ஆனால் அதை அவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை, அறிந்து கொள்வதும் இல்லை. நான் மற்றவங்களை காயப்படுத்துறனாலே அதுக்கு அர்த்தம் என்னன்னா, என்னுடைய இருதயத்தில் காயங்கள் இருக்கிறது, அது ஆறாமல் இருக்குது. காயப்பட்டவர்கள் தான் மற்றவங்களை காயப்படுத்துவார்கள். காயம் ஆற்றப்பட்டவர்கள் மற்றவர்களுக்கு ஆறுதலையும், நான் ஆறுதல் அடைந்தது போல நீயும் ஆறுதல் அடைந்து கொள்வாயாக என்று கிருபை பொருந்தின வார்த்தைகளாய் பேசுவார்கள். மற்றவங்களை காயப்படுத்துறவங்க யாருன்னா, அவர்கள் இருதயத்தில் அவர்கள் காயப்பட்டவர்களாக இருக்காங்க, அந்த காயம் ஆறவில்லை. அதுதான் காரணம். ஒரு பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் அதற்கு முதல் ஸ்டெப் என்னன்னா, அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு என்பதை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும். அப்பந்தான் அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான வழியை பார்க்க முடியும். உங்கள் இருதயத்தில் இருக்கிற காயங்களை அறிந்து கொண்டு அது நியாயமான காயங்களா இல்லையா என்பதை நிதானித்து பார்த்து கர்த்தரிடத்தில் அதை ஒப்புவீங்க. அவர் சகல ஆறுதலின் தேவன். உங்கள் இருதயத்தின் காயங்களை அவர் ஆற்றுகிறவராய், சுகம் தருகிறவராய், சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறவராய் இருக்கிறார். அது நேற்று நடந்த காயமாக இருக்கலாம், எத்தனையோ ஆண்டாண்டுகளுக்கு முன்பாக நடந்த காயங்களாக இருக்கலாம். அது எப்பேற்பட்ட காயமாக இருந்தாலும் அந்த காயத்தை ஆற்றுவதற்கு தேவனாலே முடியும். அவரே பரிகாரியாக இருக்கிறார். உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்துக்கு அவரே பரிகாரி. உங்கள் ஆத்துமா, உங்க மனது குணப்படும்படியாகவும் அவர் விரும்புகிறார். இந்த மனதின் காயங்கள் ஆற்றுவதற்கு வேதம் சில காரியங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. முதலாவதாக பார்ப்போம், 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கறது என்னன்னா, முதல் முக்கியமான நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நம்மளுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த சோதனையாக இருந்தாலும், எந்த வேதனையாக இருந்தாலும், அது நமக்கு விசேஷத்தை தனிப்பட்ட ஏதோ உலகத்தில் வேற யாருக்கும் நடக்காத காரியம் நம்மளுக்கு நடந்ததுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு நேரிடுகிற சோதனை மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறே சோதனை நேரிடவில்லை. அது காமன். ஆங்கிலத்தில் இட் இஸ் a common temptation. நிறைய நேரம் நம்முடைய காயங்கள் ஆறாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என் துக்கம் மற்ற யாருக்கும் நடந்திருக்காது, எனக்கு தான் இந்த அநியாயம் நடந்துச்சு, இப்படிப்பட்ட காரியங்கள் வேற உலகத்தில் யாருக்கும் நடக்கலை, நான் என்னமோ விசேஷித்த விதமாய் நான் காயப்படுத்தப்பட்டிருக்கிறேன், நான் வேதனையும் தோல்வி அடைந்திருக்கிறேன் என்பதை நம்ம நினைக்கிறோம். இல்லை, நல்ல நிதானித்து பார்த்தோம்னா இதே காரியங்கள் உலகத்தில் எல்லாருக்கும் நடந்திருக்கு. அநேக மக்களுக்கு உங்களுக்கு நடந்த அதே காரியங்கள் நடந்திருக்கு. நீங்கள் எந்த சூழ்நிலையாக சொன்னாலும் இது காமன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை தான் உங்களுக்கு நடந்துச்சே ஒழிய வேற எந்த காரியமும் நடக்கலை. உங்கள் சிச்சுவேஷன் ஸ்பெஷல் இல்லை, யுவர் சிச்சுவேஷன் இஸ் காமன். இந்த அறிவு நமக்கு உண்டாகணும். இன்னொரு காரியம் அந்த வசனத்தில் சொல்லுகிறது, தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறாராம். அவர் என்னவா, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடுப்பதில்லை. உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்த அந்த சோதனையை தாங்கத்தக்கதான பலன் உங்களுக்கு இருக்கு என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அதனால தான் இடம் கொடுத்திருக்கிறார். இல்லைன்னா அந்த சோதனைக்கு இடம் கொடுத்திருக்கவே மாட்டார். இந்த காரியத்தில் நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள், இந்த சோதனையை ஜெயிப்பீர்கள், இதிலிருந்து மீண்டு வருவீர்கள் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அதற்கான பலன் உங்களுக்கு உண்டு என்பதை, திராணி உண்டு என்பதை அவர் அறிந்திருக்கிறபடினால இடம் கொடுத்தார். தேவன் உங்களை நம்பி இருக்கும்போது, இல்லையே இந்த பிரச்சனையில் தேவன் என்னை கைவிட்டுட்டாரே அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா எனக்கு இந்த காரியம் நடந்து விட்டதே என்று சொல்லி இன்னும் அதே காயத்தில் அதே கடந்த காலத்திலே உட்கார்ந்து இருப்பது நம்முடைய தவறு. தேவன் உங்களுக்கு பலன் கொடுத்து உங்களுக்கு ஆறுதல் செய்வதற்கு நீங்கள் இடம் கொடுக்கவில்லை. தேவன் கட்டாயப்படுத்த மாட்டார். நீங்கள் இடம் கொடுப்பீர்களானால் உங்கள் காயங்களுக்கு ஆறுதல் செய்கிறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அதுக்கு முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, என்னுடைய இந்த சூழ்நிலை
ஏதோ விசித்திரமானதோ எனக்கு மாத்திரம் நடந்த விசேஷித்த காரியம் என்று நினைக்காதீர்கள். அது எல்லாருக்கும் நடக்கிற சாதாரண ஒரு சோதனை. உங்களுக்கு நடந்த ஒரு காரியம் சாதாரண ஒரு காரியம் அப்படியே ஒதுக்குறதுக்காக நான் சொல்லலை அதை. ஆனால் உங்களுக்கு நடந்திருக்கிற காரியம் வேற உலகத்தில் யாருக்குமே நடக்கலை அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த காரியங்கள் மனுஷருக்கு நடக்கிற ஒரு காரியம். நம்முடைய துக்கங்களை எல்லாம் வேதனைகளை எல்லாம் இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார். இயேசுக்கு நடக்காத துக்கமா காயங்களா? அவரை கூடவே 3 வருஷம் இருந்து அவருடைய சீஷனா இருந்து அவரிடத்தில் சாப்பிட்டு அவருடைய பணப்பையை வைத்துக்கொண்டு அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு அவரிடத்திலிருந்து வல்லமை பெற்றவனாய் ஊழியங்களை செய்து அற்புதங்களும் அடையாளங்களையும் செய்தவன் தான் யூதாஸ் காரியத். 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுத்தான். அதே ஜனங்கள் தன்னிடத்தில் 3 வருஷம் போதகர் என்று அழைத்து அவரை பாராட்டி அவரை கழுத மேலே ஏற்றி ராஜாவை போல அவங்க தங்கள் வஸ்திரங்கள் எல்லாம் போட்டு அவரை ஊர்வலமாக கொண்டு வந்த அதே ஜனங்கள் இப்போ அவரை தேவதூஷணம் பேசிட்டான் அப்படின்னு சொல்லி சிலுவையில் அறையிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் அவர்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்றார், இவர்களை மன்னியும், இவர்களை மன்னியும், இவர்கள் இன்னதென்று அறியாதமல் செய்கிறார்கள். இயேசுவால் மன்னிக்க முடிஞ்சதுங்க. மற்ற சீஷர்களும் எல்லாரும் விட்டுட்டு ஓடிட்டாங்க. கடைசி நேரத்தில் ஊர் உலகமே அவரை விட்டுட்டு ஓடி இருந்தாலும் அந்த 12 அப்போஸ்தலராவது கூட இருந்திருக்கணும். ஆனால் ஒருத்தர் கூட இல்லையா அவர் கைது செய்ய முடியாது. எல்லாரும் சிதறி ஓடிவிட்டார். உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்று சொன்ன பேதுரு மறுதளித்தான் 3 முறை. அவரை நான் அறியவே இல்லை, சபிக்க தொடங்கிதானா. இதை காட்டிலுமா நமக்கு நடந்து விட்டது காயங்கள். சகல ஆறுதலின் தேவன் உங்கள் காயங்களை ஆற்றுகிறவராக இருக்கிறார். இன்று நீங்கள் இடம் கொடுப்பீர்களானால் தேவனே என்னுடைய இருதயத்தின் காயங்களை ஆற்றும் என்பதை அவரிடத்தில் ஒப்புவித்து நீங்கள் ஜெபிப்பீர்களானால் உங்கள் இருதயத்தின் காயத்தை அவர் நீக்கி உங்களுக்கு சகல ஆறுதலையும் செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இரண்டாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய சூழ்நிலை தற்காலிகமானது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எந்த வேதனையாக இருந்தாலும் அந்த காரியங்கள் தற்காலிகமானவைகள். பிலிப்பியர் 4:4 பார்க்குறோம், பவுல் சொல்லுகிறார், ஏற்கனவே அவர் சிறைச்சாலையில் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இருக்கிறார். அந்த நேரத்தில் எழுதப்பட்ட ஒரு நிருபம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது சிறைச்சாலையில் அவர் ஒரு கைதியாக இருக்கும்போது அவர் சொல்லுகிறார், சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். எப்போ சந்தோஷமா இருக்கணுமா? எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்களாம். எப்படி சொல்ல முடியுது அவரால்? சங்கீதக்காரன் சொல்ல, நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். நல்ல காலத்தில் மாத்திரம் இல்லைங்க, வேதனைப்பட்ட காலத்திலும் துக்கப்படுகிற காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க முடியும். ஏன் தெரியுமா? சந்தோஷம் என்பது சூழ்நிலைகளை பொறுத்தல்ல. இதோ பிரச்சனை இல்லைன்னா இருக்கிற நிலைமை பேர் தான் சந்தோஷம் இல்லை. சந்தோஷம் என்பது நம்முடைய மனதின் நிலை. அதனால தான் அப்போஸ்தலர்ல பார்க்குறோம், இப்போ 16ஆம் அதிகாரத்தில் 25ஆவது வசனத்தில் பவுலும் சீலாவையும் அவர்கள் அடித்து தொழுமரத்தில் அவர்கள் அவர்களுக்கு கால்களை கட்டி போட்டு ஒரு சிறைச்சாலையில் வச்சிருந்தாலும் அவங்களால பாட்டு பாடிட்டு இருக்க முடியுதா? ஏன்? அப்படியே சூழ்நிலை அப்படியே ஏசி போட்டு நல்ல சந்தோஷமாக படுக்கிற சூழ்நிலையா? இல்லை. ஏற்கனவே அவங்க அடித்து காயப்பட்டு உடம்பு நொந்து போன நேரத்தில் கைதிகளாக இருக்கும்போது சங்கிலிகளின் மத்தியில் அவர்கள் சத்தமாக தேவனை பாடி துதிக்க முடிஞ்சது. ஏன்னா வெளியில் உள்ள சூழ்நிலைகள் அந்த சந்தோஷத்தை கொடுக்கவில்லை, அவர்கள் மனதில் இருந்த நிலை. இந்த மனதின் நிலையை தானாக ஏற்பட்டது என்று பவுல் சொல்லலை. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் வாழ்ந்திருக்கவும் தெரியும், நான் தாழ்ந்திருக்கவும் தெரியும், நான் என் நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். எப்படி என்னுடைய மனநிலைமையை நான் ஸ்டெடியாக வச்சுக்கிறதுக்கு, எல்லா நேரத்துலையும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எப்படி என்னால் முடியுதுன்னா, அது தானாக ஏற்படுகிற ஒரு காரியம் அல்ல, நான் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம். நான் எனக்கே டீச் பண்ணிக்கணும். நிறைய நேரம் என்ன நினைக்கிறோம், ஐயோ சந்தோஷமும் துக்கம் அதுவாக வருதும் அதுவாக போகும் அப்படி இல்லை. நம்முடைய உணர்வுகள், நம்முடைய இமோஷன்ஸ் மேலே நமக்கு கண்ட்ரோல் இருக்குது. எல்லா நிலையிலும் நான் சந்தோஷமாக இருக்கிறது என் கையில் இருக்குது. ஏன்னா நான் அதை எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏன்னா அது ஒரு சாய்ஸ். குழப்பமாக இருக்கிற நேரத்தில் ஏதோ ஆஃபீஸ்லேருந்து ஒரு கால் வருது, அந்த நேரத்தில் என்னுடைய வீட்டில் இருக்க துக்கத்தையும் கோபத்தையும் நான் அந்த ஃபோனில் காமிப்பேனா? சொல்லுங்கள் ஹலோ அப்படின்னு நான் சிரிச்சுக்கு தான் பேசுவேன். எப்படி ஒரே செகண்ட் அந்த ஃபோன் அடித்தா அடுத்த செகண்ட் என்னால் எப்படி நான் அங்கே சிரித்து கொண்டு பேச முடியுது, இந்த நேரத்தில் கோபமாக பேசி கொண்டு இருக்கிற நேரத்தில்? நான் எடுக்கிற அந்த தீர்மானம் ஒரு சாய்ஸ் தான். சூழ்நிலை மாறவில்லை, ஆனால் என் மனதிலே நான் என்னை மாற்றிக்கொண்டேன்.
அப்படிதான் நான் எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு காரியம். நான் எந்த நிலையில் இருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை நான் எனக்கு போதித்து நான் எடுக்க வேண்டிய ஒரு தேர்வாக இருக்கிறது. இயேசு 3 வருஷம் சீஷர்கள் கூட இருந்துட்டு அவங்களுக்கு சொல்லித்தராரு, நான் எருசலேம் போகிறேன், நான் என்னை அவர்கள் கைது பண்ணுவார்கள், பாடுகளுக்கு உட்படுத்தி என்னை சிலுவையில் கொண்டு விடுவார்கள், 3ஆவது நாள் நான் உயிரோடு இருப்பேன், நான் அதுக்கப்புறம் நான் விட்டுட்டு பரலோகம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 16ஆவது அதிகாரத்தில் பார்க்குறோம். கடைசி டீச்சிங் அதான் கொடுத்துட்ருக்கார். இவ்வளோ நாள் அவர்கள் அவங்கள போட்டு நெட்டு வீடெல்லாம் விட்டுட்டு அவர் பின்னாலேயே சீஷர்களை போல சுற்றிட்டு அவர்கள் இயேசு செய்த அற்புதம் அடையாளங்களை பார்த்து இவங்களும் அதே அற்புதம் அடையாளங்கள் செய்கிறவர்களாக அவருடைய அதிகாரத்தை பெற்று ஊழியத்தை செய்து கொண்டிருந்த நாட்கள். அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க, இவர் தான் மேசியா, இவர் தான் ரோமாபுரி ஆட்சியிலிருந்து இஸ்ரவேலை விடுவிக்கிற ஒரு இரட்சகராய் செயல்படுவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் இயேசு சொல்கிறார், நான் எருசலேம்ல போய் சாக போறேன், நான் திரும்ப ஒரு அரசாங்கத்தை நான் ஏற்படுத்துவேன்னு அவர் சொல்லலை, நான் திரும்ப உயிரோடு எந்திரிச்சு அதுக்கப்புறம் நான் பரலோகத்துக்கு போறேன், என் பிதாவின் இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? யோவான் 14ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லியிருக்கிறது, அதே 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் இருதயம் கலங்காமலும் இருப்பதாக. என் இருதயம் கலங்காமல் துக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பது ஒரு கட்டளை, சாய்ஸ் இல்லை. இயேசு சொல்லுகிறேன், உங்களை விட்டுட்டு போறேன், நான் சாக போறேன், நீங்க நினைத்திருந்த நீங்க மனதில் வைத்திருந்த உங்கள் நம்பிக்கையெல்லாம் இப்போ சுக்குநூறா உடைய போகுது, அப்படி இருந்தாலும் கலங்காம இருங்க, ஏன்னா நான் மரித்தவராக இல்லை உயிரோடு இருக்கிறவராக இருக்க போகிறேன், பிதாவின் வலது பார்சத்தில் இருக்க போகிறேன், நான் திரும்ப வரப்போகிறேன், உங்களை சேர்த்து கொண்டு போகுவதற்கு வரப்போகிறேன், ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் அதுக்கு முன்பாக அவர் சொல்லுகிற வாரியம், இட் இஸ் யுவர் சாய்ஸ். உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கிறதுக்கு உங்கள் கையில் இருக்கிறது. நான் மரித்தவராக இல்லை, நான் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறேன், நான் பிதாவின் வலது பார்சத்தில் உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறேன், நான் திரும்ப உங்களுக்காக வருவேன். இவ்வளவு காரியம் இருந்தாலும் கலங்குவதோ கலங்காமல் இருப்பதோ உங்கள் கையில் இருக்கு. இந்த துக்கம் ஏற்படுகிற காரியங்கள் டெம்பரரி, கொஞ்ச காலம்தான் இந்த துக்கம் அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் பார்க்கிறோம், ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. 17வது வசனத்துல, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையும் உண்டாக்குகிறது. பவுல் தனக்கு இருந்த உபத்திரவத்தை லேசான உபத்திரவம் என்று சொல்லுகிறார். அதனால இந்த உபத்திரம் அதிசீக்கிரத்தில் நீங்கும் என்று சொல்கிறார். பவுலை காட்டிலும் அதிகமாக உபத்திரப்பட்டவர்கள், வேதனைப்பட்டவர்கள் கிறிஸ்தவ வட்டாரத்தில் இப்போது காணப்படுவது ரொம்ப கஷ்டம், இல்லை என்றே சொல்லலாம். அவர் தன்னுடைய வேதனையை எங்க சொல்லுகிறார்னா, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 27வது வசனத்துல வரைக்கும் அவர் சொல்லுகிறார். எப்படின்னா, அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் 1 கொரிய 40 அடியாக 39 தடவை, 5 தரம் 39 அடிகளை, 3 தரம் மிலாறுகளால் அடிப்பட்டேன், 1 தரம் கல்லெறி உண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இத்தனைத்தையும் அவர்ல லிஸ்ட் போட்டு காமிக்கிறார். இதில் பாதிக்கு மேலே வேதாகமத்தில் ரெஜிஸ்டரே ஆகலை. அவர் ஒரே ஒரு முறை கப்பர் சேதத்தை உண்டாக்குனதை நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்குறோம். ஆனால் அவர் சொல்கிறார் 3 முறை நான் கப்பர் சேதத்தில் இருந்தேன், மற்ற 2 முறை பைபிளில் ரெஜிஸ்டரே ஆகலை, ரெக்கார்டே ஆகலை. எத்தனையோ உபத்திரங்கள் நடந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் எப்படி என்னன்னு கூப்பிட்றாருன்னா, லேசான உபத்திரம். எனக்கு நடந்த உபத்திரங்கள், வேதனைகள், காயங்கள் ரொம்ப பெருசுன்னு நினைக்காதீங்க. பவுல் சொல்லுகிறார், தனக்கு இவ்வளோ பட்டியலிட்டு சொல்லியிருந்தாலும் அவர் சொல்லுகிறார், இதெல்லாம் லேசான உபத்திரம். எப்படி அவரால் சொல்ல முடிந்தது? அந்த வசனத்தில் தொடர்ந்து பார்க்குறோம்னா 17வது வசனத்தில் பார்க்குறோம். அவர் சொல்கிறாரு, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு இது லேசான உபத்திரம். இந்த உபத்திரம் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. என்ன காணப்படாத அந்த காரியம் என்னன்னா, நித்திய கனமகிமை. பரலோகத்தை பார்க்கும்போது
பரலோகத்துல நான் தேவனோடு போய் சேர்ந்து நான் நித்திய காலமாய் அவரோடு மகிமையில சந்தோஷத்தோடு நான் வாழும்போது அதை பார்க்கும்போது இந்த உபத்திரவம் சின்ன உபத்திரவம், லேசான உபத்திரவம், அங்க எனக்கு கிடைக்க போகிற ஆறுதல், மேன்மை, சந்தோஷத்தை பார்க்கும்போது இங்க இருக்கிற வேதனை லேசான உபத்திரம், ரொம்ப கொஞ்ச கால உபத்திரம்னு சொல்றாரு. உங்க வேதனை ரொம்ப நாள் இருந்திருக்கலாம், ரொம்ப வருஷங்களா இருந்திருக்கலாம். ஆனா நித்தியத்தை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கறதா இருந்தா அங்க கோடான கோடி ஆண்டுகள் அவரோடு வாழும்போது இந்த 70 வருஷம் 80 வருஷம் ரொம்ப சின்ன காலம். அந்த கண்ணோட்டம் நமக்கு இருக்கும்போது கர்த்தர் ஆறுதல் கொடுக்க முடியும், நாம் இடம் கொடுக்குமானால். நாம் அதை அறிந்திருக்க வேண்டும். நீங்க உங்க துக்கத்தை நித்தியத்தை வைத்து கம்பேர் பண்ணி பார்க்கல. நீங்க மற்றவங்களை காட்டிலும் எனக்கு அதிக துக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே ஒழிய, இது மற்றவங்களுக்கும் என்ன போல நிறைய பேருக்கு நடந்திருக்கும் என்ற எண்ணம் உங்களுக்கு இல்லை. நித்தியத்தை வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அங்க எனக்கு கிடைக்கிற சந்தோஷம், ஆறுதல் இதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமா இருக்கும் என்பதை நீங்கள் அறியாமல் இருந்திருக்கீங்க. அதனாலதான் அந்த வேதனை நீங்காமல் இருக்கிறது. சகல ஆறுதலின் தேவன் இன்று உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும்படியாக விரும்புகிறார். அவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், இந்த காரியம் கொஞ்சம் அதிசீக்கிரத்தில் நீங்கும் உபத்திரம். இந்த காயங்கள் மாறுவது மிக சீக்கிரத்தில் ஆறிவிடும். இது லேசான உபத்திரம். தேவனுடைய ஆறுதலுக்கு இடம் கொடுப்பீர்களானால் கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை ஆற்றுகிறவராயிருக்கிறார். அடுத்தது நம்ம இந்த துக்கங்கள், காயங்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம் என்னன்னா, இந்த காயங்கள், துக்கங்களுக்கு காரணம் தேவன் அல்ல. நிறைய நேரம் நம்முடைய காயங்கள் ஆறாமல் இருக்கிறதுக்கு காரணம் மனிதர்கள் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு ராங் அட்வைஸ். ஒரு துக்கம், வாழ்க்கையில் ஒரு வேதனை நடந்துருச்சு, ஒரு தோல்வி ஏற்பட்டிருந்தா ஒன்று என்ன சொல்லுவாங்க, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் அப்படின்னு. இந்த தீமையை தேவன் அனுமதித்தார் என்று சொல்வார்கள். இல்லை, தேவன் தீமையை உண்டாக்குறதும் இல்லை, தேவன் தீமையை அனுமதிக்கிறதும் இல்லை. ஆனால் அந்த நடந்த தீமையை நன்மையாக மாற்ற தேவனால் முடியும். ஆனால் அந்த நன்மையை உண்டாக்குறதுக்காக அவர் தீமைக்கு இடம் கொடுத்தாருன்னு சொல்லாதீங்க. அந்த காரியத்தில் இது தேவனிடத்திலிருந்து வந்ததல்ல என்று சொல்லாமல் இருப்பதே நிறைய பேர் அந்த காரியத்தை எதிர்க்காமல் இருக்கிறார்கள். தேவன் அனுமதித்த ஒரு காரியம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு அதை சகித்தவர்களாகவே வாழ்கிறார்கள். தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, அவர் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல. அவரிடத்துல தீமை இல்லை, இருள் இல்லை, எவ்வளவு வேணும் இல்லை. அவர் நல்லவராக இருக்கிறார், அவர் நன்மை மாத்திரமே செய்கிறவராக இருக்கிறார். அவர் ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணமும் படவும் தான் வந்தேன்னு சொன்னார். ஆனா திருடன் தான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். இதை உணராமல் இருந்து தேவன் இதை இடம் கொடுத்தார், தேவன் இதை அனுமதித்தார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம்? பிசாசுக்கு எதிர்த்து நின்னா தானே அவன் ஓடி போவான். பிசாசுக்கு ஏன் எதிர்த்து நிற்கிறது இல்லைன்னா, இது தேவன் அனுமதித்தார் என்று நம்ம சகித்து கொள்வதினால். நிறைய நேரம் ஏன் அதை சொல்லி தராங்கன்னா, வியாதி இருக்கு, ஜெபம் பண்றாங்க, சுகம் கிடைக்கல, அநேக ஆண்டுகள் போய்விட்டது. அப்ப என்ன சொல்ல முடியும்? ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், இதனால ஏதோ ஒரு நன்மை சொல்லி தராரு. தேவன் நன்மையை சொல்லி தருவதற்கு வேத வசனம் இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் இல்லையா? இந்த வியாதியை வச்சுதான் உங்களுக்கு நன்மையை சொல்லி கொடுக்கணுமா? அந்த வியாதி சுகமாவதற்கு காரணம் ஆயிரங்கள் இருக்கலாம். ஒன்று ஜெபிக்கிறவருடைய அவிசுவாசமா இருக்கலாம், இல்லைன்னா இந்த வியாதியில் இருக்கிறவருடைய அவிசுவாசமா இருக்கலாம், இல்லை மற்ற காரியங்கள், அநேக காரியங்கள் இருக்கலாம். என்னவா இருக்கட்டும், ஆனா காரணம் தேவன் அல்ல. என்னைக்கு நீங்க இதை உணர்ந்து தேவன் நான் சுகப்பட வேண்டும், நான் ஆறுதல் அடைய வேண்டும், நான் ஜெயிக்க வேண்டும் என்பதை விரும்புகிறார், அதற்கான காரியத்தை சிலுவையிலே எனக்காக செய்து முடித்து விட்டார் என்பதை உணர்ந்து, இது பிசாசின் கிரியையா இருக்கிறது, அவனுடைய கிரியை என்னுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது என்று நீங்கள் எதிர்த்து நிற்கும்போது அவன் ஓடி போவான். தேவனுக்கு இதுல ஏதோ ஒரு நன்மை இருக்கு, ஏதோ ஒரு காரியத்தை அவர் வைத்திருக்கிறார் என்று நீங்கள் சகித்து இருக்கிற வரைக்கும் அது உங்களை விட்டு நீங்காது. அந்த காயங்கள் காயங்களாவே இருக்கும். அந்த காயங்கள் ஆறுவதற்கு நீங்கள் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டியது, இந்த காயத்தை உண்டாக்கினவர் ஆண்டவர் அல்ல, அவர் ஆறுதல் கொடுக்கிற தேவன், அவர் காயங்களை உண்டாக்குறவர் அல்ல. எல்லா காயங்களையும் தான் இயேசுவின் மேல அவர் சுமத்தி விட்டாரே. இயேசு உங்கள் காயங்களுக்கு எல்லாம் சுமந்தவராக இருக்க நீங்கள் தொடர்ந்து அந்த காயங்களை ஏன் சுமக்க வேண்டும்? இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இது ஒரு சாய்ஸ். உபாகமம்
19வது வசனத்துல பார்க்கிறோம், தேவன் நமக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கிறார். உங்களுக்கு முன்பாக நான் ஜீவனையும் வைத்திருக்கிறேன், மரணத்தையும் வைத்திருக்கிறேன், ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள்ன்றார். ஏங்க இது ஒரு சிம்பிளான சாய்ஸ் தானே. ஜீவன் மரணம் அப்படின்னு சொல்லும் போது யார் மரணத்தை தெரிந்து கொள்வாங்க? ஆனால் நிறைய பேர் மரணத்தை தெரிந்து கொள்கிறார்கள். வேதனையிலே இருக்கேன், கஷ்டத்திலே இருக்கேன், ஆசீர்வாதம் சாபம் என்று சொல்லும் போது ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளுங்கள் என்றாரு. ஆனா நான் வியாதியிலே இருக்கேன், அப்போ அதனால நான் ஏதோ கற்றுக்கொள்கிறேன்றாங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், 1லேருந்து 14 பார்க்கும்போது தான் ஆசீர்வாதங்கள், 15க்கு மேல பார்க்குற 68வது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது அங்க சாபங்கள். அந்த சாபங்கள்ல தான் வியாதி, வறுமை, தோல்வி, மரணம், யுத்தம், இதெல்லாம் சாபங்கள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஜனங்க இது வேண்டாம், எனக்கு ஆசீர்வாதம் தான் வேணும் என்பதை தேர்ந்தெடுக்க மாட்டேங்கிறார்கள். சொல்லும் போது எளிதாக இருக்கிறது, ஆனா வாழ்க்கையில அதை அபியாசிக்கிறார்கள். அவங்க தேர்வு என்ன என்பதை பார்க்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? இந்த வியாதி, இந்த விக்கனத்தெல்லாம் தேவன் தருகிறார். அப்போ இயேசு எனக்காக ஏன் சாபமானார்? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்ற நியாயப்பிரமாணத்தின்படியாக அந்த சாபங்களை எல்லாம் சுமந்தவராய் இயேசு சிலுவையில தொங்கினாரு. அதுக்கப்புறம் நான் ஏன் அந்த சாபத்தை சுமக்கணும்? இதுக்கு காரணம் தேவன் அல்ல, பிசாசானவன், இல்லைன்னா என்னுடைய அறியாமை, இல்லைன்னா அவ்விசுவாசம், இல்லை வேற ஏதாவது ஒரு காரணம். ஆனால் தேவன் அல்ல என்பதை நான் என்னைக்கு உணர்கிறேனோ அன்னைக்கு ஆறுதலை நான் பெறுகிறவனா இருப்பேன். ஒரு தகப்பன் தன் பிள்ளை வியாதிப்பட்டு இருக்கிறத விரும்புவானா? அந்த பிள்ளைக்கு இந்த வியாதிப்பட்டு இருந்தாதான் நல்ல புத்தி வரும் அப்படின்னு சொல்லி வியாதியில் இருக்கட்டும் அப்படின்னு விரும்புவானா? அப்படி விரும்புகிறவதான் இருக்கிற ஒரு தகப்பன் இருந்தால் அவன் நல்ல தகப்பனா? உலகத்திலேயே நம்ம அப்படி நினைக்க மாட்டோமே. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை நேசிக்காமல் இருப்பானா அப்படின்னு நினைப்பான். அப்படி ஒரு கொடூரமான தகப்பனான்னு நினைக்கிறோம். ஆனா தேவன் அதை காட்டிலும் கொடூரமானவரா? நீங்கள் உங்கள் பிள்ளையை நேசிக்கிறத காட்டிலும் தேவன் நம்மை அதிகமாய் நேசிக்கவில்லையா? பின்ன எப்படி அவர் தான் இந்த வேதனைக்கு காரணம் என்பதை நாம் ஒத்துக்கொள்கிறோம்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பு எங்க வெளிப்பட்டுச்சுன்னா, தம்முடைய ஒரே பேரான குமாரை நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தாரு, அங்க வெளிப்பட்டது. அதை அறிந்தும் தேவன் தான் இதற்கு காரணம் என்பதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஆறுதல் செய்கிறவராய் உங்கள் மத்தியில் இருக்கிறேன். உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும்படியாக கர்த்தர் இன்று உங்களோடு பேசி இருக்கிறார். உங்களுக்கு ஆறுதல் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த நேரத்தில் ஜெபிக்க போகிறேன். யாருடைய இருதயங்களெல்லாம் காயங்கள் இருக்கிறதோ, ஆறாத காயங்கள் இருக்கிறதோ, அதையெல்லாம் தேவன் இன்று அதை குணமாக்கி ஆறுதல் செய்கிறவராக இருக்கலாம். சகல விதமான ஆறுதலும் உங்களுக்கு உண்டாகும். ஜெபிக்கிறேன் உங்களுக்காக. தகப்பனே, இந்த நேரத்தில் கர்த்தாவே, இந்த சத்தத்தை கேட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரிக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காயங்களையும், அவர்கள் இருதயத்தில் இருக்கிற ஒவ்வொரு வேதனையும் துக்கத்தையும் நீர் நீக்கி போட்டு கர்த்தாவே, சகல ஆறுதலின் தேவன்தாமே அவர்களுக்கு ஆறுதல் செய்வீராக. கர்த்தாவே, இந்த சூழ்நிலை அவர்களுடைய வாழ்க்கையில எல்லா மனுஷருக்கும் நேரிடுகிற ஒரு இயல்பான ஒரு காரியம் என்பதை அறிந்து, இது லேசான உபத்திரம் அதி சீக்கிரத்திலே நீங்கிவிடும் என்ற நம்பிக்கை அவர்கள் இருதயத்தில் நீர் கட்டளையிடுவீராக. இந்த வேதனைக்கு காரணம் நீர் அல்ல என்பதை அறிந்து அவர்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க நீர் கிருபை தந்து அவர்களை நீர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் விசுவாசத்திலும் கட்டி எழுப்புவீராக. ஜெபிக்கிற இந்த நேரத்தில் இத்தனை வருடங்களாக ஆறாத காயங்கள் இருக்குமானால், இந்த புத்தி கெட்டாத ஒரு தேவ சமாதானம் அந்த இருதயத்தை ஆளுகை செய்து அந்த வேதனை நீங்குகிறதை அவர்கள் அறிந்து உணரத்தக்கதான ஒரு தெய்வீக சுகத்தை அந்த இருதயத்தில் நீர் கட்டளையிடுவீராக. இதனால் இந்த வேதனையினால் துக்கத்தினால் உடைக்கப்பட்டிருக்கிற அந்த சரீரங்களையும் உறவுகளும் கர்த்தாவே என் தேவனாமே நீர் சீர்படுத்தி அங்கேயும் ஒரு பெரிய ஆறுதலை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். பொருளாதார ரீதியில இதனால் ஏற்பட்டிருக்கிற எல்லா நஷ்டத்தையும் நீக்கி போட்டு பொருளாதார ஆறுதலை நீர் கட்டளையிடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். என் தேவனாமே உம்முடைய ஆறுதலை அவர்கள் அறிந்து உணரத்தக்கதான ஒரு நாளாய் இது இருக்கட்டும். இன்றிலிருந்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய ஆறுதலை மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ என் தேவனாமே அவர்கள் வாழ்க்கையை மாற்றுகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்து. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஊழியத்துக்காக ஜெபித்தும் கொடுத்தும் உதவுகிற சகல பங்காளர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நன்றிகளை செலுத்திக் கொள்கிறோம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது.
திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் கர்த்தர் முழங்குகிறார் அல்லேலூயா.